கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவனுக்கு யாரிடத்திலிருந்து உதவி கேட்பது என்று தெரியாது. அவன் சிறுமைப்பட்டவனாய் இருக்கிறபடினாலே யாரிடத்திலிருந்தாவது நமக்கு உதவி கிடைத்து நம்மை விடுவித்தால் நன்றாயிருக்குமே என்று நினைக்கக்கூடியவன் சிறுமையுள்ளவன். எனவே சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், சிறுமையானவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் அவனை விடுவிக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். தீங்கு நாளிலே, அவனுக்கு வரக்கூடிய தீமையான நாட்களிலே தேவனாய் கர்த்தரே துணையாக நின்று அவனை நடத்துகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 37ஆம் சங்கீதத்திலே 40ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். தேவனா கர்த்தரே உதவி செய்யக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், சிறுமைப்பட்டவர்கள் அவரையே நம்பி இருக்கிறார்கள். உலகத்தினுடைய எந்த மனுஷனை நம்பினாலும் அவர்கள் கைவிடக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் செபிக்கும் பொழுது, கர்த்தருடைய உதவியை நாடுகிற போது, கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் சிறுமையானவனை விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 72ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. உலக மனிதன் சிறுமியும் எளிமையின் ஆனவனை தள்ளி விடுகிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுதலையாக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து தான் நமக்கு உதவி வரும் என்பதை அவர் மீது அசையாத ஒரு விசுவாசத்தையும் அவர் நம்பிக்கையும் வைத்திருக்கிறபடினாலே, இது தேவன் மட்டுமே நமக்கு செய்ய முடியும் என்று நம்பி இருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாக அவர் விடுதலையாக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஏசாயா 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியமாய் இருக்கும். ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே இருந்ததான இஸ்ரவேலர்களை தேவன கர்த்தர் இரட்சகனை அனுப்பினார். மோசே என்னும் இரட்சகனை அவர் அனுப்பினார். தேவனா கர்த்தர் அவர் மூலமாய் அவர்களை விடுதலையாக்கினார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அவருடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார், அவருடைய முறையிடுதலை தேவனை கர்த்தர் கேட்டார். எனவே சிறுமைப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்படுகிற நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாகவே இறங்கக்கூடிய நல்ல ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். பறந்து காக்கிற பட்சியை போல, எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாய் வைத்து காப்பாற்றுகிறதோ, தீங்கு நாளிலே பருந்து வந்து அவைகள் எடுத்துக்கொண்டு போய்விடும் என்ற சூழ்நிலையிலே குஞ்சுகள் கத்துகிற போது அந்த தாய் பறவை ஒரு குரல் எழுப்புகிறது. அந்த குரலை கேட்ட உடனே குஞ்சுகள் எல்லாம் அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் வந்து அடைந்து அது பாதுகாக்கப்படுகிறது. அதை போல தேவனை கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், தேவன் பறந்து வந்து உங்களை காத்து விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பறந்து காக்கிற பட்சியை போல தேவனை கர்த்தர் கடந்து வந்து எங்களை காத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.